கொஞ்சம் விலக்கி எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். விசேடமாக இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அமைச்சரவையின் அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களே, அதே போன்று ஆளுநர் வேதநாயகன் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜ் அவர்களே, அதே போன்று மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே, அதே போன்று எங்களுடைய அமைச்சின் செயலாளர்களாக பணிப்பாளர்களாக பணிபுரிகின்ற அன்பான அனைவருக்கும், அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அரசு அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், ஏனைய துறை சார்ந்த அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை நான் பேசலாம் என்று பார்க்கிறேன். உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த விசேடமாக இந்த வர்த்தக மத்திய நிலையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு பல வருடங்கள் பூர்த்தியாகிறது. இந்த பல வருடங்களாக நாங்கள் பல தடவைகள் இதற்கு முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம். இதுகளை எப்படியாவது திறந்து இதில் இருக்கின்ற வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இருந்த போதிலும் கூட இது காலத்துக்கு அதாவது நாங்கள் எதிர்பார்த்த பிரதிபலனை இதன் மூலமாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு இருக்கின்ற போதுதான் நாங்கள் விஷயமாக எங்களுடைய வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்களிடம் இது சம்பந்தமாக நீண்ட உரையாடலை செய்து, அது மாத்திரமல்ல கடந்த மாதம் அந்த பிரதேசத்துக்கு வருகை தந்து இங்கு இருக்கின்ற வியாபாரிகளோடு அனைவரோடு உரையாடி, அதே போன்று இதை எப்படி யாவது திறக்க வேண்டும், திறப்பது மாத்திரமல்ல எதிர்வரும் காலங்களில் இதை உண்மையிலேயே நல்ல முறையில் ஆக்கப்பூர்வமான இயங்குகின்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு. அப்ப அந்த முடிவின் அடிப்படையிலேயே இன்றைக்கு இதை திறப்பதற்கான திறப்பதற்கான நடவடிக்கைகள். அப்ப இந்த எடுக்கின்ற பணிக்கு உண்மையிலேயே நாங்கள் முதலில் நன்றி கூற வேண்டும். எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போன்று எங்களுடைய ஆளுநர், அதே போன்று எங்களுடைய பிரதேச செயலாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அதே போன்று எங்களுடைய வர்த்தக அமைச்சினுடைய ஆலோசனை குழுவில் இருக்கின்ற திருவாளர் ஜெயரத்னன் அவர்கள் எடுத்துக்கொண்டால் இது சம்பந்தமாக ஒரு நுணுக்கமான கேட்கின்ற ஒருவராக இருந்தால் அந்த வகையில் அவர்களும் இதற்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. அப்ப அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் இதை திறக்கிறோம். அப்ப இதை திறக்கின்ற போதும் கூட எங்களுக்கு பல்வேறு சவால்கள் இருக்கின்றது. இந்த பிரதேசத்திற்கு எங்களுடைய மொத்த வியாபாரிகள் வருவார்களா, செல்வார்களா, அல்லது சில்லறை வியாபாரம் இடம்பெறுமா இல்லையா, இது எப்படி சாத்தியப்படுத்திக் கொள்வது என்கின்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருந்த போதிலும் கூட நாங்கள் பார்க்கிறோம். அதற்கே உரிய ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும். இப்பொழுது கூட எங்களுடைய வசந்த சமரசிங் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது இங்கு இருக்கின்ற சின்ன வெங்காயத்தை கொள்வனவின் மத்திய நிலையமாக இதை மாற்றியமைப்போம். யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற விசேடமாக சத்தோசைக்கு செல்லுகின்ற அனைத்தையும் இங்கே ஒரு சத்தோச நிலையத்தை திறந்து அதன் மூலமாக கொள்வனவை ஆரம்பிக்கும். நான் நினைக்கின்றேன் அவ்வாறு நாங்கள் பல்வேறு அந்த வகையான திட்டமிடல்களை எதிர்வரும் காலங்கள் செய்கின்ற போது அப்ப அந்த வகையில் நாங்கள் இவ்வாறான மாற்றங்களை செய்கின்ற போது இதில் நல்ல பலாபலன் எதிர்வரும் காலங்கள் கிடைக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாண வணிக சங்கத்தினர் வந்து தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் கூட இதை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் அவர்களும் கூட இதற்கு மேலதிகமான நல்ல திட்டங்களை பெற்றுக் கொடுத்து
இதை ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு பின்னேரம் அவர்களோடும் இது சம்பந்தமாக உரையாடுவதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கமே வேறு எதுமல்ல, விஷயமாக எங்களுடைய அதாவது தேசிய உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும், தேசிய உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும், தேசிய வியாபாரிகளை ஊக்குவிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரதானமான ஒரு ஸ்லோகம். அதாவது இந்த வர்த்தக துறையை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதை மாத்திரம் நோக்கமாக கொண்டிருந்த அரசியல்வாதிகள் இருந்தார்கள். அதற்காக முழு நாட்டையும் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. அப்போ எங்களுடைய நாட்டினுடைய உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கோ அல்லது விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்போ அதன் காரணமாகவே இன்றைக்கு எங்களுடைய உற்பத்தி அபிஷேகமாக விவசாயத்துறை இன்றைக்கு பல்வேறு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ அதற்கான முக்கியமான காரணங்கள் கொண்டுதான் வேறு எதுவும் எங்களுடைய விவசாயத்தை உற்பத்தி ஊக்குவிக்கப்படுகின்ற பொழுது உண்மையிலே அதனுடைய தலைமுறை எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் இந்த விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றார்கள் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்படி சொன்னால் எங்களுடைய இளம் தலைமுறையினர் அல்லது இளைஞர்களை இந்த விவசாயத்துறைக்கு உள்ளீர்ப்பது எப்படி என்கின்ற தேவையும் இருக்கின்றது. அப்போ அதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் போன்று முன்னைய காலங்களில் போன்று எங்களுடைய தாத்தாமார் பாட்டன்மார் செய்தது போன்று இன்னமும் கூட கோணத்தை கட்டிக்கொண்டு நாங்கள் வயலுக்கு எழுதுவதற்கு பதிலாக அதை விட நவீன தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. நவீன தொழில்துறை மூலமாக இன்றைக்கு விவசாயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகள் வந்திருக்கின்றன. அப்போ அந்த வாய்ப்பு வசதிகளை எங்களுடைய பிரதேசத்திற்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பிரதேசம் என்பது அல்லது யாழ்ப்பாணம் என்பது உண்மையிலேயே விவசாயத்திற்கு உகுந்த நல்ல பலன்களை தருகின்ற பிரதேசமாகும். ஒரு காலத்தில் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்த மக்கள் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களா பேராசிரியர்களா அனைத்து முறை எடுத்துக்கொண்டாலும் கூட அனைவருமே தாங்களுடைய விவசாயத்தின் மூலமாகவே தாங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டவர்கள். அப்போ அந்த விவசாயத்துக்கு இன்னைக்கு கூட அவர்கள் மிகவும் ஆழமாக நேசிக்கின்றனர். அவ்வாறு நேசிக்கின்றதாக இருந்த இந்த விவசாயிகள் இன்றைக்கு ஏன் இவ்வாறு உடைந்து விழுந்ததற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். அதற்காக நாங்கள் அழைப்பு விடுக்கின்ற விஷயமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய புத்திஜீவிகள், எங்களுடைய அரசு அதிகாரிகள், அரசு நிறுவனங்களில் தொழில் செய்கின்ற அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த துறையை நாங்கள் கைவிடக்கூடாது என்றால் எங்களுடைய நாட்டினுடைய அதாவது எங்களுடைய நாட்டின் உற்பத்தியினுடைய முதுகெலும்பு என்றால் அது வேறு எதுவுமல்ல, அது எங்களுடைய விவசாயத்துறையாகும். அப்போ அந்த வகையில் எங்களுடைய விவசாயத்துறையை மேலும் மேலும் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையின் நிமித்தமாகவே இன்றைக்கு நாங்கள் இந்த மத்திய நிலையத்தை வர்த்தக மத்திய நிலையத்தை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் இவ்வாறு எடுக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இங்கு இருக்கின்ற ஒரு சிலர் வந்து சதா காலம் ஏதாவது ஒரு முன்னேற்றகரமான வேலை செய்கின்ற பொழுது, நாட்டை முன்னேற்றுகின்ற பொழுது அதில் காலில் இழுக்கின்ற, கையில் இழுக்கின்ற, அதற்கு தடை போடுகின்ற நபர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் ஒரு சில பைத்தியகரமான பைத்தியங்கள் கூட இருக்கின்றன. அப்போ அந்த பைத்தியங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற எந்த முன்னேற்றகரமான வேலை செய்தாலும் சரி, இங்கு இருக்கின்ற துறைமுகங்களை அல்லது இறங்குத்துறைகளை செய்கின்ற பொழுதும் அதில் ஊழல் நடக்கின்றது, அது நடக்கின்றது, இப்படி செய்கின்றார்கள், இப்படி செய்ய போகின்றார்கள், பூகோளியான வதந்திகளை மக்கள் மத்தியில் விதைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நோக்கி அதாவது எங்களுக்கு கடந்த காலங்களில் எங்களுடைய மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட தொகைகள் மிக குறை. ஆனால் இந்த இம்முறை கடந்த வருடத்தை நாங்கள் பார்க்கின்ற போது வெறும் 2000 மில்லியன் ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இம்முறை 7000க்கு அதிகமான மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த முறை இதைவிட கூடுதலாக ஒதுக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். அந்த வகையில் எங்களுடைய விஷயமாக இந்த துறையில் மகிழ்ச்சியை நோக்கி வந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு பங்கு சந்தையில் வரலாற்றில் முதல் தடவையாக வேகமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுடைய நாட்டினுடைய வருமானம் கடந்த வருடம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வரியின் மூலமாக கிடைக்கின்ற வருமானம் 1100 பில்லியன் ரூபாய்.
ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அது 1400 பில்லியன்களை கடந்து விட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு வரி செலுத்தாமல் இருந்தவர்கள், வரி ஏய்ப்பை செய்தவர்கள் இன்றைக்கு அனைவரும் வரி செலுத்துகின்றவர்களாக வந்திருக்கிறார்கள். அது மாற்றமுள்ள சுங்க திணைக்களம் வரலாற்றில் கூடுதலான வருமானத்தை பெற்றிருக்கின்ற ஒரு ஆண்டாகும். அந்த வகையில் இன்னைக்கு அரசு நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டால் படிப்படியாக அனைத்தும் சரியான முறையில் இயங்குகின்ற நிலை கொண்டது. அந்த வகையில் கடந்த காலங்களில் சொன்னார்கள், இவர்களுக்கு ராஜதந்திரம் தெரியாது, வெளிநாட்டு உறவுகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, ஆங்கிலம் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, ஆகவே இந்த நாடு படு பாதாளத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு எல்லோருமே தெரியும், முழு உலகமே இன்றைக்கு அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையில் அனுரத்துவனுடைய உரை என்பது அது முழு நாட்டில் உலகத்தில் இருக்கின்ற தலைவர்கள் கூட திரும்பி பார்க்கின்றனர். வறுமை தொடர்பாக, போதை பொருள் தொடர்பாக, அதே போன்று லஞ்ச ஊழல் மோசடி, இந்த 3 எல்லா நாடுகளையும் பீடித்திருக்கும். எல்லா நாடுகளும் இந்த 3 பேய்களிடமிருந்து மீள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அதனால் அந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கு உலகமே அணிதிரள வேண்டும் என்கிற தொனியில் பேசியதன் காரணமாகவும் இன்றைக்கு அவருடைய உரை திரும்ப திரும்ப உலக நாடுகள் பார்க்கின்றது. அது மாத்திரமல்ல, அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்றார்கள், அதன் பிறகு நேற்று ஜப்பானிற்கு சென்றார்கள். ஜப்பானில் இருக்கின்ற அங்கு அதாவது பெரிய எங்களுடைய காலங்களில் அபிவிருத்தி திட்டங்களுக்கான பெரிய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது, கிடைத்திருக்கின்றது, உதவித்தொகைகள் கிடைத்திருக்கின்றது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாடு முன்ன இருந்ததுக்கு விட பாரிய முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் டாலர் வீழ்ச்சியில் இருந்த பொழுது இன்றைக்கு $6.2 பில்லியன் டாலர் மாத்திரம் இருக்கின்றது. அதாவது அப்படியாக இருந்தால் நாங்கள் எதிர்வரும் 2028ஆம் ஆண்டு ஆகின்ற பொழுது வாங்கிய கடனை திருப்பி செலுத்துகின்ற நாடு, திருப்பி செலுத்திய நாடு என அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு உலக வங்கி எடுத்துக்கொண்டாலும் சரி, சர்வதேச நாணய நிதியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்தில் இருக்கின்ற நிதி நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவராலும் போற்றப்படுகின்ற இன்றைக்கு வேகமாக பொருளாதார ரீதியாக இன்றைக்கு உலகத்தில் வேகமான வளர்ச்சியை கண்டு வருகின்ற நாடு வேறு எதுவுமில்லை, இலங்கை என்று கூறப்படுகின்றது. லஞ்சத்தை ஒழித்த நாடு இலங்கை என்று கூறப்படுகின்றது. கடந்த காலங்கள் முழுவதும் இந்த நாட்டில் இனவாத மதவெறி ரீதியாக மக்களை பிரித்திருந்தார்கள். இனவாதம் பேசாத, இன ரீதியான உடன்பாடுகள் இல்லாத ஒரே ஒரு வருடம் என்றால் அது கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழே நாட்டில் இனவாதம் கூடுதலாக பேசப்படாத ஒரு சந்தர்ப்பமாக நாடாக நான் ஏன் இதெல்லாம் தொடுகின்றோம் என்றால், ஒரு நாடு ஸ்திரமான நிலையில் இல்லை என்றால், ஒரு நாட்டில் இனவாத ரீதியான மதவாத ரீதியான பிரச்சனைகள் மேலோங்கமாக இருந்தால் நாட்டில் இருக்கின்ற அந்த நாடு என்பது பொருளாதார ரீதியாக முன்னேறுவது கடினமான வேலையாகும். அதனால் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் சனாக்க எந்த நேரமும் சொல்லுகின்றவர் வேறு எதுவும் இல்லை, இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மூவின மக்கள் ஒரு கொடியின் கீழ் ஒரு குடையின் கீழ் அணிதிரள வேண்டும். அவ்வாறு அணிதிரளாவிட்டால் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி நினைக்கும் கூட எங்களால் பார்க்க முடியாது. அது அவர் இலங்கையில் மாத்திரமல்ல, அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அதையே வலியுறுத்தினார்கள். ஜப்பானுக்கு சென்ற பொழுது இன்றும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உரையாற்றுகின்ற பொழுது அதை வலியுறுத்துகின்றார்கள். அதை வலியுறுத்தி நாட்டில் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த இனவாத பிசாசை எங்களுடைய நாட்டில் முற்றாக துடைத்தெறிய வேண்டும். அவ்வாறு துடைத்தெறிய வேண்டும் என்று நாங்கள் முற்படுகின்ற பொழுது பழைய பிசாசுகள் மீண்டும் எழுந்து நிற்பதை உங்களால் காணக்கூடியதாக. மீண்டும் இன்றைக்கு பழைய திருடர்கள், அழிவார்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து மீண்டும் தாங்கள் ஆட்சியை கொண்டு வர முடியுமா, அதற்கான சதிகளை செய்ய முடியுமா, சூழ்ச்சிகளை செய்ய முடியுமா, மீண்டும் இந்த நாட்டில் இனவாத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்த முடியுமா? அவ்வாறான பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுடைய இருப்பை தக்கவைத்துக் கொள்ள முடியுமா, அல்லது தாங்கள் சிலைக்கு செல்வதில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்று இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவும் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவும் மந்திராலோசனை செய்கின்றார்களும். அவருடைய வீட்டில் 2 பேரும் நம்பர் 1 திருடர், பக்கா திருடர். கடந்த காலங்களில் 1100 கோடி ரூபாய் எங்களுடைய மத்திய வங்கிக்கு கொள்ளை அடித்த ரணில் விக்ரமசிங்கே, கடந்த காலங்களில் பல்வேறு மோசடிகளை செய்த ரணில் விக்ரமசிங்கே,
இந்த நாட்டில் இருக்கின்ற போதை பொருள் வியாபாரிகளை பாதுகாத்த அதனுடைய இருந்த நபர்கள் வேறு யாரும் அல்ல, ராஜபக்சாக்கள். அப்ப அந்த ராஜபக்சாக்கள், ரணில் விக்ரமசிங்காக்கள் இன்றைக்கு நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால் வேறு எதுவுமல்ல, இது நமது நாடு, எங்களுடைய நாடு, உங்களுடைய நாடு. உங்களுடைய நாட்டை நாசமாக்குகின்ற செயற்பாடுகளையே கடந்த காலங்களில் இந்த அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்பட்டது. அப்ப அந்த வகையில் அந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விசேஷமாக யாழ்ப்பாணத்தை நீங்கள் யாழ்ப்பாணமாக இருந்தால், யாழ்ப்பாணியர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய யாழ்ப்பாணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், யாழ்ப்பாணத்துடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாழ்ப்பாணத்துடைய இருப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த கேள்வி என்றால் வேறு எதுவுமல்ல, எங்களுடைய நாளுக்கு நாள் சகல வழிகளிலும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கல்வியில் முதலிடம் வைக்கின்ற நாடு அல்லது எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய சமூகம் என்று கூறிய நாங்கள் இன்றைக்கு கடந்த 10 வருடங்களாக நாங்கள் தேடி காண்கின்ற பொழுது தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி இந்த முறையும் 9வது நிலைக்கு சென்றிருக்கின்றோம். கடந்த 10 வருடங்களாக இதே நிலையாக இருக்கிறது. அப்படியானால் எங்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது, எங்களுடைய கல்விக்கு என்ன நடந்திருக்கின்றது, எங்களுடைய கல்வி குழாம் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டிய, கேட்க வேண்டிய எங்களுக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாளுக்கு நாள் வெளிநாட்டை நோக்கி செல்லுகின்ற ஆட்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றோம். அதன் காரணமாக 1981ஆம் ஆண்டு 8,30,000 மக்களாக இருந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு 6,20,000 குறைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதனுடைய வளர்ச்சி அதன் வேகத்தில் வந்திருந்தால் இன்றைக்கு 14 லட்சம் மக்களாக இருந்திருக்க வேண்டும். வைகோ ஒரு புறம் யுத்தம் அல்லது வெளிநாடுகள் சென்றதன் காரணமாக பிரச்சனை கூடி என்றால், அன்றைக்கு எங்களுக்கு 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள். நாளைக்கு 4 5 என்று கூட கூற முடியாத நிலைக்கு எங்களுடைய அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகின்றது. கடந்த வருடம் 2.4% இருந்தது, இம்முறை 1.4% குறைந்திருக்கின்றது. குழந்தைகளை பெற்றுவதும் இல்லை, பெற்ற குழந்தைகள் இலங்கையில் வாழ வைப்பதும் இல்லை. அனைவரையும் வெளியே செல்லுங்கள், வெளிநாட்டு நோக்கி செல்லுங்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பயணத்தில் நாளைக்கு எங்களுடைய யாழ்ப்பாணியம் ஒரு பாலை வனமாக மாறுவது தவிர்க்க முடியாது. அது கல்வி ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, பொருளாதார ரீதியாக எடுத்துக்கணும், அனைத்து வழிகளிலும் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு உள்ளாகலாம். அதனால் அதிலிருந்து மீட்க வேண்டும். அதிலிருந்து மீட்கின்ற வேலையை எங்களுடைய வசந்த சமரசிங்க உள்ளிட்ட, எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் உள்ளிட்ட அனைவரும் நாங்கள் செய்வது வேறு எதுவுமில்லை. இவ்வாறான பொருளாதார மத்திய நிலையங்களை திறப்பது, இவ்வாறு பல்வேறு தொழிற்சாலைகளை திறப்பதற்கு, தொழில் பேட்டைகளை திறப்பதற்கு, தென்னை முக்கோணத்தை மீள ஆரம்பிப்பதற்கு, பனை தென்னை வளங்களை மீள கட்டியெழுப்புவதற்கு, எங்களுடைய மீன்பிடித்துறையை கட்டியெழுப்புவதற்கு, எங்களுடைய வீதிகளை புனரமைப்பதற்கு, எங்களுடைய பாடசாலைகளை புனரமைப்பதற்கு, அவ்வாறான சகல வேலைகளையும் நாங்கள் செய்வது வேறு எதற்காகவும் அல்ல. இன்றைக்கு கூடுதலாக கேகேஎஸ் பிரதேசத்தில் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு, மாங்குளத்தில் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு, பரந்தனில் கனிக்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்வது வேறு எதுவல்ல. இன்றைக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கின்ற, யாழ்ப்பாணத்திலே மேல் வாழ முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர் யுவதிகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள் நாளைக்கு இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கின்ற, அவர்களுக்கே உரிய ஒரு நாடு இருக்க வேண்டும். அந்த நாட்டில் அவர்கள் நாளைக்கு தொழில் செய்யக்கூடிய இருக்கலாம் என்கின்ற நம்பிக்கை வர வேண்டும். அந்த விதமான நம்பகமான வேலைகளையே இன்றைக்கு நாங்கள் செய்கின்றோம். அந்த வேலைகளை செய்கின்றதன் காரணமாக இன்றைக்கு இந்த 1 வருட பூர்த்தி என்பதை நாங்கள் மிக மகிழ்ச்சியாக திரும்பி பார்க்கின்றோம். அந்த மகிழ்ச்சியின் பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை சொல்கின்றோம். நாங்கள் எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய ஜனாதிபதி, எங்களுடைய பிரதமர் எங்களால் என்ற அனைத்து அர்ப்பணிப்புகளை செய்தது. வசந்த சமரசிங்க எடுத்துக்கொண்டால் அவர் கேபினெட் அமைச்சர், நானும் ஒரு கேபினெட் அமைச்சர். இதற்கு முன்னர் வாரான இடத்திற்கு கேபினெட் அமைச்சர்கள் 2 பேர் வந்திருப்பார்களாக இருந்தால் எத்தனை போலீஸ்காரர்கள், எத்தனை வாகனங்கள், எத்தனை பட்டாளங்கள் வந்திருக்கும் என்று உங்களை எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எப்படி அது மாற்றமல்ல. கடந்த காலங்களில் இந்த அமைச்சர்களுக்கு இந்த சலுகை என்பது அது ராஜ வாழ்க்கை. அந்த ராஜ வாழ்க்கை அரசர்களுக்கு மாத்திரம் தனித்துவமாக இருந்த அந்த அரசியலை இன்றைக்கு சாதாரண மனிதர்களிடம் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு
எங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் 2 சம்பளம் கிடைத்தது. ஒன்று அமைச்சருக்கான சம்பளம் கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு, மறுபுறத்தில் பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு. அந்த 2 சம்பளங்கள், ஒரு சம்பளத்தை நிறுத்திவிட்டு ஒரு சம்பளத்தை நாங்கள் திரசேரிக்கு அனுப்பியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, வாகன பூமி கொடுத்தார்கள். 4 கோடி ரூபாயை வித்து போட்டு பேங்கில் போட்டதன் பிறகு அது வட்டி போட்டு குட்டி போட்டு அந்த குட்டி பேத்திகளை கூட பெற்றெடுத்து அதனைக்கும் வருமானமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் இருக்கின்றார்கள். அந்த வருமானம் மாத்திரமல்ல, பார் வாங்கி இருக்கின்றார், அந்த பாரை வித்து இருக்கின்றார் அல்லது செட் வாங்கி இருக்கின்றார், அதையும் விற்பனை செய்திருக்கின்றார். அதன் மூலமாக இன்றைக்கு கோடீஸ்வர குபேரர்களாக மாறி இருக்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கின்றார். அப்ப அந்த வகையில் எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது தாங்களுடைய மடியை மாத்திரம் நிறைக்கின்ற அரசியலுக்கு பதிலாக நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் வீடுகள் கொள்வில் சொகுசான வீடுகள் இருக்கின்றது, எடுக்கவில்லை. எங்களுக்கு சொகுசான வாகனங்கள் இருக்கின்றது, எடுக்கவில்லை. போலீஸ் பாதுகாப்பு எடுக்கவில்லை, ராணுவ பாதுகாப்பு எடுக்கவில்லை. அது மாத்திரமல்ல, எங்களுடைய பிரதமருக்கு மாத்திரம் கடந்த காலங்களில் அவருக்கான பெற்றோருக்கான செலவு மாத்திரம் 31 லட்சம். ஆனால் எங்களுடைய ஹரணி அமர் சூரிய அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டது மாசத்துக்கு 4 லட்சம் ரூபாய். அப்ப அந்த காசும் கூட மிச்ச பிடித்து நாங்கள் எங்களால் இயன்ற அனைத்தையும் நாங்கள் செய்து இதை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது இன்னமும் கூட ஒரு சில அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசு துறையில் இருக்கின்ற நபர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னமும் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபடுவதாக எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் 3 லட்சம் கொண்ட விளையாட்டு எந்த காலமும் விளையாட முடியாது. அதற்கான வேண்டி கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதே போன்று இங்கே மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் போதைப் பொருள் வியாபாரிகள், கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் இன்றைக்கு கொடி கட்டி பறப்பதாக இன்றைக்கு எங்களுக்கு தெரியும். தயவு செய்து நாங்கள் கூறுகின்றோம், இனியும் அந்த விளையாட்டு வேண்டாம். நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அவைகளை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பெற்றோருடைய விருப்பம் இந்த போதைப் பொருளில் இருந்து, இந்த வாழ்க்கை கும்பலில் இருந்து, இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரர்களிடம் இருந்து எமது நாட்டை, எமது பிரதேசத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஆர்வங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்ப அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம். அது எங்களுடைய கொள்கை. அதனால் இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரிகள் முற்றாக அடிக்கப்பட்டு வருகின்றார்கள். அந்த போதைப் பொருள் பின்னால் பல அரசியல்வாதிகள், நடிகர்கள், நடிகைகள், போலீஸ் மாதிபர்கள் அல்லது கொள்கையாளர்கள் எல்லாருமே நடந்திருக்கின்றார்கள். ஒரு அரசாங்கத்துக்கு பதிலாக இன்னொரு அரசாங்கம் இருந்து செயல்பட்டது. அதுதான் போதைப் பொருள் பாதாள உலக கோஷியினுடைய அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு இன்றைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் எடுப்பது வேறு எதுவுமல்ல, எங்களுடைய நாட்டை இதை விட ஒரு நல்ல தளத்திற்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம். அப்ப அந்த முன்னேற்றகரமான வேலைகளை முன்னெடுக்கின்ற போது அவைகளின் ஒரு திட்டமாகவே இன்றைக்கு உங்களுடைய மட்டும் பிரதேசத்தில் இந்த அபிவிருத்தி மத்திய நிலையத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். நாங்கள் இங்கிருக்கின்ற வியாபாரிகளுக்கு கேட்கின்றோம், இங்கிருக்கின்ற வியாபார சங்கங்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், தயவு செய்து இதை மீண்டும் மூடிவிட வேண்டாம். எங்களால் இயன்ற, எங்களுடைய அரசாங்கத்தால் இயன்ற அனைத்து உதவிகளை நாங்கள் செய்கின்றோம், அனைத்து சலுகைகளை நாங்கள் பெற்றுத் தருகின்றோம். இதை கட்டி காத்து நாளைக்கு ஒரு நவீன சந்தையாக மேலதிகமான கட்டடங்கள் வேண்டுமா, மேலதிகமான சிறிய சிறிய கட்டடங்கள் தேவையா கேளுங்கள், அதையும் நாங்கள் கூட பெற்றுத் தருவதற்கு எங்களுடைய வசந்த சமரசிங்க அவர்கள் சொன்னார்கள். இதை கூட மேலும் பல சிறிய சிறிய கட்டடங்களை உருவாக்கி, அதாவது சிறிய குட்டில்களை உருவாக்கி ஒரு நவீன சந்தையாக மாற்றுகின்ற வேலையை முடியுமானால் செய்வோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அன்பு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த ஆதரவையும் அன்பையும் பெற்று என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம்